சென்னையில் இளம்பெண்ணை கொலை செய்ய திட்டம் தீட்டி தயாராக இருந்த சரவணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளம்பெண்ணை கொலை செய்ய திட்டம் தீட்டியதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருமணம் செய்ய மறுத்ததால் பெண்ணை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாகவும் வியாசர்பாடி போலீசார் விசாரணையில் தெரியவந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இளம்பெண்ணை கொலை செய்ய திட்டம் தீட்டி தயாராக இருந்த சரவணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேறு ஒருவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியதாக முதலில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் சரவணனிடமிருந்து பட்டாக்கத்திகளை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணனை பிடித்து விசாரித்த போது மீனா என்ற பெண்ணை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியதாகவும் தெரிகிறது. அவர் திருமணம் செய்ய மறுத்ததால் பெண்ணை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக வியாசர்பாடி போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காதலிக்க மறுத்த பெண்ணை கொலை செய்ய முயன்ற வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் சரவணனிடம்தான் பட்டாக்கத்திகளை வாங்கியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த நிலையில் சரவணன் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் இளம்பெண்ணை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக சரவணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை கொலை செய்ய முயன்றதாக கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரை தீவிர குற்றவாளி தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை வியாசார்பாடி பகுதியைச் சேர்ந்த அபாஸ் மொய்தீன், சஞ்சய் மற்றும் சரவணன் ஆகியோர் கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாகவும் ரீல்ஸ் போட்டதாகவும் தீவிர குற்றவாளி தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் வியாசார்பாடி பகுதியில் பதுங்கியிருந்த அப்பாஸ் மொய்தீன் மற்றும் சஞ்சய் ஆகிய 2 நபர்களை தீவிர குற்றவாளி தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் 2 பேரும் MM கார்டன் பகுதியைச் சேர்ந்த ரேகா என்பவரை மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள். அதே போன்று அதே பகுதியைச் சேர்ந்த நிஷா உள்ளிட்ட பல நபர்களை மிரட்டி கத்தி காட்சி மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுடைய கத்தி மற்றும் ஆயுதங்கள் எங்கே இருக்கிறது என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது சரவணன் என்கிற நபரிடம் கத்தியை கொடுத்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தீவிர குற்றவாளி தடுப்பு பிரிவு போலீசார் சரவணன் என்கிற நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர் தியாகராய கல்லூரியின் 3ஆம் ஆண்டு படித்து வருவதும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அந்த பெண் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் இன்று அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் சரவணனையும் தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 நபர்களையும் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த அந்த 3 பட்டா கத்திகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது வியாசர்பாடி காவல் நிலையத்தில் அவர்களை சிறைக்கு அனுப்பும் பணியில் தற்பொழுது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள்.